ஓகே guys. Hi guys, இந்த செஷன் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் CPU contention and memory contention அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ கன்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரேரா ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு இன்டர்வியூல வாட் இஸ் CPU contention அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ், நான் வந்து எல்லா இன்டர்வியூ கொஸ்டின் கேதர் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால நான் எந்த கொஸ்டினுமே நான் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால நான் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நான் கவர் பண்றேன். பட் இது ரேர் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கிடையாது, ரொம்ப ரேர் கொஸ்டின் தான். CPU கன்டென்ஷன் தான் என்னன்னு ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்க. எப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எனக்கு அது தெரியல. அதுக்கடுத்து நான் உட்காந்து படித்தேன் வாட் இஸ் CPU கன்டென்ஷன் மெமரி கன்டென்ஷன். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கன்டென்ஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மீனிங்கை நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் மீனிங் ஆஃப் கன்டென்ஷன்? இந்த வார்த்தை வந்து இதை CPU பாட்டில் நெக் அப்படின்னு கூட நீங்க சொல்லுவாங்க. ஸோ கண்டென்ஷன்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சண்டை போடுற மாதிரி அல்லது ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இந்த கண்டென்ஷனோட மீனிங். வாக்குவாதம் பண்றது, ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றது, இல்லை சண்டை போடுறது, அதான் அந்த கண்டென்ஷனோட மீனிங். அப்போ நம்ம இந்த இடத்துல CPU கண்டென்ஷன் மெமரி கண்டென்ஷன் நம்ம ஏன் சொல்றோம் அப்படிங்கிறத சொல்றேன். CPU கண்டென்ஷன் எடுத்துட்டோம்னா ரிசோர்ஸ் கம்மியா இருக்கிறப்ப, இப்போ ஒரு ESXi இருக்குது, இந்த ESXiல ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ESXi இருக்குது, அந்த ESXiல பிசிக்கல் ஹார்ட்வேர்ல CPU கெப்பாசிட்டி எவ்வளவு, மெமரி கெப்பாசிட்டி எவ்வளவு நம்ம பார்க்கணும். அந்த CPU கெப்பாசிட்டியை மீறி நம்ம VM ஓவர் பொசிஷனிங் பண்றோம். ஸோ வாட் இஸ் ஓவர் பொசிஷனிங்? ஸோ ஓவர் பொசிஷனிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நமக்கு என்ன ESXiல என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதையும் நீங்க வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது. உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு ESXi இருக்குது, அந்த ESXiல 1 TB VM ரன் ஆகிட்டு இருக்கு. சரியா? சரி, இதோட மெமரி, இந்த ESXiயோட மெமரியே பாத்தீங்கன்னா 1 TB. மெமரி வந்து 1 TB. பட் நான் ப்ரொவிஷன் பண்ணிருக்கிற VM ஓட சைஸ் பாத்தீங்கன்னா 1.3 TB. விச் மீன்ஸ் நான் ஒரு VMக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய VM கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லைக் 64 GB ஒரு VM, 128 GB ஒரு VM, அப்புறம் இதே மாதிரி நிறைய VM கிரியேட் பண்றேன். அப்படி எல்லா VM கிரியேட் பண்ணி அதோட டோட்டல் கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவல் என்னோட ESXiயோட மெமரி வந்து 1 TB தான். பட் நான் ப்ரொவிஷன் பண்ணிருக்கிறது 1.3 TB. இதுல விர்ச்சுவல் மிஷின் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் கண்டிப்பா ஒர்க் ஆகும். பட் என்ன பிரச்சனைனா அந்த விர்ச்சுவல் மிஷினோட யூசேஜ் அதிகமாக ESXi யூசேஜ் எடுத்துக்கிறதுனால ESXi டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு பேர் ஓவர் பொசிஷன். ஓவர் பொசிஷன் எப்பயுமே நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல உடனே இஷ்யூ வராது, ஃபியூச்சர்ல இஷ்யூ வரும். எப்படின்னா இப்போ இந்த ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது, இந்த விர்ச்சுவல் மிஷினோட கரண்ட் மெமரி யூசேஜ் பார்த்தீங்கன்னா 2 GB தான், அரௌண்ட் 3 GB தான் எடுத்துக்குது. அதே இது இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு நான் ஒரு 64 GB மெமரி அலோகேட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு கம்மியாக தான் யூசேஜ் எடுத்துக்குது. ஆனால் அதோட பீக் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் ஹவர்ஸ்ல, பிசினஸ் ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதோட யூசேஜ் வந்து ரொம்ப ஹையாக போயிடுது. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 64 GB எடுத்துக்குது. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு VMமும் பீக் யூசேஜில் ஃபுல் சைஸை எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த ESXi ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸிங் இருக்காது, அந்த ரிசோர்ஸ் இருக்காது. அப்போ அந்த இடத்துல தான் அந்த கன்டென்ஷன் வந்து உருவாகும். கன்டென்ஷன் அப்படிங்கிறது போத் CPUக்குனாலும் சரி மெமரிக்குனாலும் சரி அந்த கன்டென்ஷன் உருவாகும். நீங்க அதிகப்படியான VM ஓவர் இதே சேம் கான்செப்ட் CPUக்கும், நீங்க CPUனாலும் சரி மெமரினாலும் சரி ஓவர் பொசிஷனிங் பண்றப்ப அதுக்கான ரிசோர்ஸ் அதுக்கு கிடைக்காது. இப்போ மெமரி கன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு VM நான் கிரியேட் பண்ணி அதிகமாக அதுக்கு அந்த VMோட
மெமரி யூசேஜ் அதிகமாக அது ESXல இருந்து டிமாண்ட் பண்ணும், அந்த மெமரியை டிமாண்ட் பண்ணும். அப்படி ஒரே டைம்ல மல்டிபிள் விஎம் அந்த மெமரியை டிமாண்ட் பண்றப்ப தட் இஸ் கால்ட் மெமரி கண்டென்ஷன். ஓகேங்களா? இதே மாதிரி சிபியூக்கும் பாத்தீங்கன்னா அதுக்குன்னே கொடுக்கப்பட்ட சிபியூ வந்து இருக்கும். பட் அந்த சிபி யூசேஜ் அதிகமாக அது ESXல இருந்து மெமரியை வந்து அந்த சிபியூ வந்து டிமாண்ட் பண்ணும். அப்படி சிபியூ டிமாண்ட் ஒரே டைம்ல மல்டிபிள் விஎம் ஒரு லிமிடெட் ரிசோர்ஸை வந்து டிமாண்ட் பண்றப்ப ஒரு கண்டென்ஷன் வரும். அது சிபி மூலமா வந்தா சிபியூ கண்டென்ஷன், மெமரி மூலமா வந்தா மெமரி கண்டென்ஷன். அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான், ஓவர் ப்ரொவிஷனிங் பண்ணக்கூடாது. நீங்க ஓவர் ப்ரொவிஷனிங் பண்ணீங்கன்னா கண்டென்ஷன் வந்து என்ன ஆகும், ஒரு சிபியூ கண்டென்ஷனோ மெமரி கண்டென்ஷனோ வர்றப்ப அந்த ஓவர் ப்ரொவிஷன் சொல்றீங்களா, அது எதுவும் ஆப்ஷன் இருக்குமா? ஏன்னா 1 TB தான் இருக்குன்றீங்க, அது ஓவர் ப்ரொவிஷன் பண்ணி எப்படி எக்ஸ்ட்ராவா அது எடுத்துக்கிறோம்? எடுத்துக்கோங்க. விர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் அது கரண்டா என்ன யூஸ் பண்ணுதோ அந்த மெமரி தான் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின். இப்போ உதாரணத்துக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்குது, இந்த இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8 GB தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு 5 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன். 8 GB 5 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் நான் பவர் ஆன் பண்றேன். பவர் ஆன் ஆகுமான்னு ஆகும். ஆனா அது எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த 5 விர்ச்சுவல் மிஷினும் ஃபுல்லா டிமாண்ட் பண்ணும் பாருங்க, அந்த மெமரி யூசேஜ் ஃபுல்லா டிமாண்ட் ஆகுறப்ப பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு இந்த VCS VM எடுத்துக்கோங்க, இதுக்கு அலோகேட் பண்ணது 14 GB, ஆனா கரண்ட் யூஸ் பண்றது 3 GB தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரச்சனை இல்ல. ஆனா அது எப்ப அந்த 14 GB டிமாண்ட் பண்ணுதோ அந்த டைம்ல பிரச்சனை ஆகும். இதுக்கு பேர் தான் ஓவர் ப்ரொவிஷனிங். நீங்க இது வந்து சார் இது வந்து நம்ம இப்ப தின் ப்ரொவிஷன் கொடுக்கறோம், அந்த மாதிரி கான்செப்ட்ல மெமரியும் அந்த கான்செப்ட் தான். நீங்க ஸ்டோரேஜ் போனீங்கன்னா தின் ப்ரொவிஷன் சொல்றோம். விர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த சிபியும் மெமரியும் ஆன் டிமாண்ட், அந்த டைம்ல சிபி மெமரி எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் ESXல எடுத்துக்கும். ரிமைனிங் வந்து அதர் VMs யூஸ் பண்ணிக்கும். சேம் அதே கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ அப்ப இதை நீங்க வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்க ப்ரொவிஷன் பண்றப்ப VM வந்து கிரியேட் பண்றப்ப இல்ல VM ப்ரொவிஷன் பண்றப்ப ப்ராப்பரா செக் பண்ணணும், எல்லாத்தையும் செக் பண்ணணும். லைக் எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளவு மெமரி இருக்குது, எவ்வளவு CPU இருக்குது, நம்ம அதுக்கான கரெக்டா ப்ரொவிஷன் பண்றோமா, ஃபீஸிபிலிட்டி செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு VM ப்ரொவிஷன் பண்றப்ப ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணணும். அந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருக்கா, அந்த ESX ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் இருக்கான்னு சொல்லி ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ரொவிஷன் பண்ணணும். அப்படி நீங்க ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணாம பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் ப்ரொவிஷன் ஆர் ஓவர் கமிட்மெண்ட் ஆயிரும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அந்த மாதிரி நிறைய VM மல்டிபிள் VM ஒரே டைம்ல டிமாண்ட் பண்றப்ப அந்த VM ஓட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்கிரும், ஸ்லோவாகும். ESX பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஸ்லோவாகும். சரியா? அண்ட் இதுக்கு சொல்யூஷன் வந்து கரெக்டான சைஸ் தான் நீங்க வந்து ப்ரொவிஷன் பண்ணணும். அந்த VMக்கு என்ன அந்த ESXல என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, ஈவன் அந்த ESXல 1 TB மெமரினா அந்த 1 TB ஃபுல்லா அலோகேட் பண்ணக்கூடாது. அந்த 1 TBல 20% நீங்க வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்க்கு. அப்ப 800 GB மட்டும் தான் நீங்க கன்சிடரே பண்ணணும். அந்த 800 GBக்கு மட்டும் தான் நீங்க VM ப்ரொவிஷன் பண்ணணும். நீங்க 1 TB ப்ரொவிஷன் பண்ணவே கூடாது. அந்த 800 GB பண்ணணும். அப்படி பண்ணாதான் ஹெச்ஏ ரீஸ்டார்ட் பண்றப்ப VM ரீஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி அந்த ESX ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் இல்லாம போயிடும். நிறைய பிரச்சனை வரும். VM டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது, ESX டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது, ஹெச்ஏ ரீஸ்டார்ட் பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த CPU கண்டென்ஷன் அண்ட் மெமரி கண்டென்ஷன் வர்றப்ப யூ கேன் அவாய்ட் த ஓவர் கமிட்மெண்ட் ஆர் ஓவர் ப்ரொவிஷனிங். இதை நீங்க அவாய்ட் பண்ணாலே இதை நீங்க வந்து தடுத்துடலாம். நீங்க அதை பண்றதுக்கு முன்னாடி இந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் செக் பண்ணுங்க. எவ்வளவு ரிசோர்ஸ் கிளஸ்டர்ல எவ்வளவு ரிசோர்ஸ் இருக்குது, எந்த ESX எவ்வளவு மெமரி கன்சியூம் பண்ணிருக்கு, எவ்வளவு CPU கன்சியூம் பண்ணிருக்கு பாருங்க. இதுல கம்மியான ESX எந்த ESXல கன்சியூம் பண்ணலையோ அந்த ESXல யூ கேன் ப்ரொவிஷன். சரிங்களா? இந்த கிளஸ்டர் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நீங்க வந்து VMA ப்ரொவிஷன் பண்ணணும். இந்த கிளஸ்டர்ல மொத்த CPU எவ்வளவு இருக்குது, மொத்த மெமரி எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க வந்து ப்ரொவிஷன் வந்து பண்ணணும். ஓகே, just for information class. Okay.